இந்த செய்தியில் மனிதன் தோற்று போனபடியினால் அல்லது கடவுளுக்கு விரோதமாக கலகம் செய்தபடியினால் கடவுள் கலகத்தில் பங்கு பெற்ற பாம்பு, பெண், மனிதன் ஆகிய 3 பேருக்கும் கடவுள் தண்டனை வழங்கினார். ஏனென்றால் கடவுள் சாப்பிடக்கூடாது என்று ஒதுக்கி வைத்திருந்த அறிவு மரத்தின் பழத்தை புசித்தான் மனிதன், பெண்ணும் புசித்தான். அதற்கு காரணமாயிருந்தது பாம்பு. எனவே கடவுள் முதலாவது பாம்பை தண்டித்தார். என்ன சொன்னார் பாம்பிடம்? பாம்பே, நீ எல்லா மிருகங்களிடம் மிகவும் சபிக்கப்பட்டிருப்பாய். வேற என்ன சொன்னாரு? இன்று முதல் நீ வயிற்றினால் ஊந்து போவாய், நடப்பாய். அது மட்டுமல்ல, நீ மண்ணை சாப்பிடுவாய் உன் வாழ்நாள் முழுவதும். இப்படியாக கடவுள் என்ன செய்தார் என்று சொன்னால், முதலில் பாம்புக்கு தண்டனை வழங்கினார். பின்பு கடவுள் என்ன செய்தார்? பெண்ணுக்கு தண்டனை வழங்கினார். ஏனென்றால் பெண் தான் முதல் படி எடுத்து வைத்து அறிவு மரத்தின் பழத்தை சாப்பிட்டார். எனவே பெண்ணை அவர் தண்டித்தார். பெண்ணே, நீ பிள்ளை பெறும்போது மிகவும் வேதனைப்பட்டு பிள்ளை பெறுவாய். மேலும் நீ உன்னுடைய ஆசை கணவன் மேல் இருக்கும். அதோடு விட்டுவிடவில்லை, உன் கணவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று பெண்ணை அவர் தண்டித்தார். பின்பு 3ஆவதாக மனிதனை அவர் தண்டித்தார். என்ன சொன்னார்? எப்படி தண்டித்தார்? மனிதனிடம் சொன்னார், அப்பா, நீ எனக்கு விரோதமாக கலகம் செய்தபடியினால் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ இந்த பூமியில் உழைக்கும் போது அது தகுந்த பலனை உனக்கு கொடுக்காது. அது மட்டுமல்ல, இனி நீ உன்னுடைய உடலின் வேர்வை நிலத்தில் விழும்படியாக சிந்தி கடினப்பட்டு மிக வருத்தப்பட்டு நீ வேலை செய்வாய். அப்பொழுதுதான் நீ சாப்பிட முடியும். மேலும் இந்த பூமியானது, நிலமானது முட்செடிகளையும் முட்புதர்களையும் பிறப்பிக்கும். இறுதியாக மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்பி செல்லுவாய், நீ செத்து மண்ணுக்கே போவாய் என்று மனிதனுக்கு அவர் தண்டனை கொடுத்தார். இப்படியாக கடவுள் பாம்பு, பெண், மனிதன் 3 பேருக்குமே தண்டனை கொடுத்தார். அதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்களை தான் உண்டாக்கின பழத்தோட்டத்திலிருந்து, தன்னுடைய சந்நிதியில் இருந்து அவர்களை வெளியே துரத்திவிட்டார். மனிதன் கடவுளுடைய சன்னிதானத்தை விட்டு, சன்னதியை விட்டு வெளியேறினான். என்னே பயங்கரமான தண்டனை! இதற்கு காரணம் மனிதனுடைய தோல்வி. மனிதன் கடவுளுக்கு விரோதமாக கலகம் புரிந்தான். இதுதான் கடவுள் மூவருக்கும் கொடுத்த தண்டனை. இதை புரிந்து கொள்ள கடவுள் நமக்கு திறனளிப்பாராக. ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.